1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோதிடத்தில் பரிகாரம் அப்படிங்கிற ஒன்று இருக்கா இல்லையா, பரிகாரத்தோட முக்கியத்துவம் ஜோதிடத்தில் என்ன அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜோதிடத்தில் பரிகாரமே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு பரிகாரம் உண்டு, பரிகாரம் சொல்லலை அப்படின்னா அவர்களெல்லாம் அறவேக்காடு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எதை சார் எடுத்துக்கிறது? நல்ல கேள்விம்மா. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கேள்வி தான். பட் இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். விளக்கமாக சொல்லும்போது என்னாச்சுன்னா, நம்ம சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம். இது உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்களே திட்டுறீங்க இவங்களே திட்டுறீங்கிற மாதிரி பொதுவாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஜோதிடம் அப்படின்னு வரும்போது அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது, இதை இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பரிகாரங்கிறது எப்படின்னு கேட்கும்போது இது உங்களோட வாழ்க்கையெல்லாம் முழுமையாக மாற்றி அமைக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம்னா பொன்னை வைக்கிற இடத்தில் பூவை வைக்கிறது. அப்போ பொண்ணு எவ்வளோ, பொண்ணுன்னா தங்கம் இல்லையா, ஒரு சவரன் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும், 1 லட்ச ரூபாயை தாண்டி விற்கிதா. அதில் இடத்துல போய் 8 கிராம் பூவை வச்சேன்னா அந்த விலை போகுமா? போகாது. அப்போது அது தங்கம் தான், பூ தான். அப்போ பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறது தான் பரிகாரம். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு அதை செஞ்சிட்டாங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து நாங்கள் விடுபட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க. பரிகாரம் உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்தது. அந்த மனநிலைக்கு வராங்கல்ல, அப்போவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து அவங்க பிரச்சனைகள்லேருந்தோ அவங்க சிக்கல்லேருந்தோ ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதுதானே தவிர பரிகாரத்தை வச்சு நீங்கள் ஒரு தலைவிதியவோ நடக்கக்கூடிய சம்பவங்களையோ மாற்ற முடியாது. இந்த பரிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பாக செய்கிறத விட பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த பரிகாரத்தை யார் சொன்னால் நடக்கும்னு ஒன்று இருக்குது, யார் சொன்னால் நடக்காது அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஜோதிடத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்க வரும்போது இவருக்கு நேரம் சரியில்லை, நடக்கக்கூடிய கோள்கள் நிலை நல்லா இல்லை, அதுக்கப்புறம் அவரோட கிரக நிலைகளும் நல்லா இல்லை. அப்படி பார்க்கும்போது என்னங்க எது நடந்தாலுமே நடக்க மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்துட்டுருக்குல நிறைய மெசேஜ், அது மாதிரி எல்லாமே நெகட்டிவாகவே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இந்த கிரக நிலைகள்லாம் இப்படி மாறும், அப்படி மாறும்போது அது சரியாக இருக்கும். இந்த கிரகத்தினால தான் இப்போ உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, அதனால் இந்த கிரகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு, ஏன்னா உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அத்தனை மீதும் கிரகத்தோட தாக்கம் இருக்குது. அப்போ அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த கிரக சூழ்நிலைகளால் இந்த பாதிப்பு வருதுன்னா அந்த கிரக நிலைக்கு உட்பட்ட பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்து சொல்லும்போது உண்மையிலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாம் சரியான உதாரணம் எப்படின்னா, மழை பெய்வதை போய் நீங்களோ நானோ தடுக்க முடியாது. நாம் மழையில் நனையாமல் பாதுகாத்துக்கிறது பரிகாரம். அது எவ்வளோ நேரம் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும்? வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாதுகாத்துக்க முடியும். அதையும் தாண்டி வீட்டில் ஒரு பில்டிங்கில் ஒதுங்குறோம், அந்த இடத்துல ஒரு இடி விழுந்துன்னா நம்மளால் மீற முடியுமா? அப்படிலாம் முடியாது. அப்போ பரிகாரங்கிறது அது ஒரு மனநிலையை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தானே தவிர அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே போல் கேட்குறாங்க, இப்போ என்ன ஜோதிடத்தில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடக்க போகுது, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இறந்து போயிடுவார்னு வீட்டிலே வச்சுக்குவோமா? அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டோமா? அதுபோல் தான் பரிகாரம் அப்படிங்கிறாங்க. அந்த தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் பரிகாரம் பண்ணால் எல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறீங்க, நேராக கோயிலுக்கு தானே தூக்கிட்டு போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, கடவுள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறாருன்னு ஒன்றுத்துக்கும் பரிகாரம் சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா? அப்போ வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு வீட்டை பூட்டாமல் திறந்து வச்சுட்டு போங்களேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதாவது அவங்கவுங்க இருக்கிற தரப்புலேருந்து அவங்கவுங்க நியாயத்தை சொல்கிறாங்க. அப்போ இது என்னென்னா, ஜாதகத்தை முதல்ல அனலைஸ் பண்ணணும், ஜோதிடங்களை நிறைய படிக்கணும், ஜோதிடத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நூல்கள்லாம் படித்து பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு அப்ளை பண்ணி முதல்ல அங்கே வரணும். இந்த பலன் சொல்ல தெரிஞ்சுக்கணும். பலன் சொல்ல தெரியாமல் பரிகாரம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வசூல் பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம்ல, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இதில் முடக்கு ராசி என்ன இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு ஒரு 50,000 1 லட்சம் போடு. அதுக்கு அடுத்தது திதி சூனியமாக, அதுக்கு ஒரு 50,000 1 லட்சம் போடு. செவ்வாதோஷம் நாகதோஷம் இதை அப்படியே சொல்லிக்கிட்டு தான் போகிறாங்கல்ல. இதை தான் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 2 வருடத்துக்குள்ளே தான் ஒரு தொலைக்காட்சியில் ஆன்மீக தொலைக்காட்சியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, பேசுவதற்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த தொலைக்காட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 ஹோமம் நடத்துறதுக்காக அவ்வளோ பெரிய விளம்பரம் நடக்குது. தினசரி ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு பேசினாங்க. நான் வரலை அப்படின்ட்டான்.
நான் வந்து இந்த ஜோதிடர் லிஸ்ட்டில் என்ன சேர்க்காதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறீங்க, அதனால் வாங்கன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கட்டாயப்பட்டதுனால போய் கலந்துக்கிட்டேன். அங்கே போய் கலந்துக்கிட்டு பேசும்போது அவங்க வந்து 2 ஹோமம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள்கிட்டருந்து வசூல் பண்ணுறாங்க. நல்லா தெரியுது என்ன ஹோமம்னா. ஒன்று, இப்போ திருமணம் ஆகாதவர்கள் நிறைய இருக்காங்கல்ல, அப்போ ஆண்களுக்கு வந்து திருமணம் ஆகணும்னா சுயம்பர பார்வதி ஹோமம்னு ஒன்று பண்ணணும். பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகணும்னா கந்தர்வராஜ ஹோமம்னு ஒன்று பண்ணணும். இந்த ஹோமத்தை வந்து 2ம் பண்ணினீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகிடும். இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதில் கொடுக்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள்லாம் வச்சு நீங்கள் பண்ண, அப்படி விளம்பரம் தான் ஃபுல்லாக ஓடுது. அப்போ பேசும்போது நான் ஒரு சப்ஜெக்டை சொல்கிறேன், சார் ஹோமம் பரிகாரம் பண்ணுறதுனால எல்லாமே மாறி போயிடாது. அப்படி பண்ணிச்சுன்னா நம்ம இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை மாற்றிக்கலாம் இல்லையா, இந்த நாட்டு முதலமைச்சரை மாற்றிக்கலாம் இல்லையா, எது வேணாலும் மாற்றிட முடியும்ல. கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ரூட்டாக அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் சாத்தியம் கிடையாது சார்னா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி பேசுங்க, அது மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன ஹோமம் வேணாலும் நடத்துருங்க, அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் ஒன்று சொல்கிறோம், ஹோமம் நடத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, மந்திர உச்சாடனம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போகாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹோமத்தோட நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொன்னேன். இதை மட்டும் அங்கே சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க ஓப்பனில். இதெல்லாம் நடந்துச்சு. இவங்க சொல்கிறாங்கல்ல, பரிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவன் வந்து ஜோதிடம் தெரியாத ஒரு அறவேக்காடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது பொய்ங்கிறதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறோம். இன்னொரு பக்கம், ஒரு ஜோதிடருக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருந்தால் தான் முதல்ல ஜாதகம் பார்க்கணும். அதில் வாக்குஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அடுத்தது வாக்குஸ்தானாதிபதியும் கெட்டு போயிருக்கக்கூடாது 2வது. இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க முதல்ல ஜோதிடம் பார்க்குறதுக்கான தகுதி உள்ளவர்களாக வர்றாங்க. இப்போ நம்ம கூட சொல்கிறோம்ல, நமக்கு என்னென்னலாம் தெரியுதோ, இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இப்படி இருந்தால், இந்த பார்வை சேர்க்கை இருந்தால் இதுதான் பலன் நம்ம அடித்து சொல்கிறோம்ல. இது போல் யாராவது ஓப்பனாக காரண காரியங்களோட சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த பணம் வரக்கூடிய அந்த ஏடிஎம் மிஷினை எந்த அளவுக்கு கைப்பற்றுறதுங்கிறதான் போட்டி தானே தவிர, இந்த ஜோதிடத்துக்கு தொண்டாற்றக்கூடிய நல்ல மனிதர்கள்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் பரிகாரம் அப்படின்னு வரும்போது ஜோதிடம்ங்கிறது உண்மை தான், ஜோதிடத்தில் வரக்கூடிய பரிகாரம்ங்கிறதும் உண்மை தான். ஆனால் யார் பார்க்குற ஜோதிடம் உண்மைங்கிறது அந்த ஜோதிடம் பார்க்குறனோட ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதே போல் இந்த பரிகாரம் இதுக்கு சரியா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நீங்கள் வந்து பரிகாரத்துக்காக நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம், குளத்தை வெட்ட வேணாம், கோபுரம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லாங்களே, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். சாதாரண உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களே பரிகாரத்துக்கு போதுமானது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் இருக்குல்ல, இதை வச்சே செய்யலாம். இதை உடைக்கிறதா, இல்லை வந்து பத்திரமா சேமித்து வச்சுக்கிறதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி தூக்கி போடுறதா, இந்த மாதிரி தான் பரிகாரமே தவிர இதுக்கு போய் அழைச்சிட்டு இவ்வளோ செலவு பண்ணி இப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பட்டம் அடிச்சுக்கிறத விட, பாருங்க நான் சொன்னேன் இது அப்படியே பழிச்சிருச்சு, எல்லாம் இறைவன் செயல், இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. பிரபஞ்சத்துக்கு நன்றி, இப்படியெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போடுவாங்க. நம்ம சொல்கிற பலன்கள் எங்கெங்கெல்லாம் தோற்று போச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்தாலே அவங்க பெரிய ஜோதிடர். அதை யாரும் இப்போதைக்கு பண்ணுறதில்ல. அதனால் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு பூரா பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பரிகாரம் சொல்கிறவங்க மட்டுமே உண்மையான ஜோதிடரும் இல்லை. ஜோதிடர்களுடைய வாக்குஸ்தானம் எப்படி நல்லா இருக்கா, வாக்குஸ்தான அதிபதி கெட்டு போயிருக்காங்கிறது ஒன்று. ஜோதிடருடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போகாமல் இருக்கதாங்கிறது 2ஆம் இடம். இது 2ஐயும் பார்த்துட்டு தான் பரிகாரம் செய்கிறதா வேணாமா, இவங்கள்ட்ட ஜாதகம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அடுத்தது, பரிகாரங்கிற பேரில் மக்களை ஏமாற்றிட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இவர்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு அதுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள்ங்கிறது மட்டும்தான் உண்மை. பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடருக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு அவங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க உண்மையான ஜோதிடரா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.